என்று சொல்லி சற்று சிந்தனை செய்ய அழைக்கப்படுகின்றோம். அவருக்காக எதையாகலும் செய்ய வேண்டும். நமக்காக அவர் தம்முடைய உயிரை தந்தார், அவர் வழியாக மீட்பை தந்தார், உயர்வுகளை தந்தார். நாம் அவருக்கு எதை செய்ய போகின்றோம் என்று சொல்லுகிற ஒரு நோக்கம் இல்லை என்று சொன்ன ஒரு அந்த கேள்வி மனப்பான்மை நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட அந்த கேள்விதான் நம்மளே அதிகமான அந்த கடவுளுக்காக ஆண்டவருக்காக அதிக காரியங்களை செய்ய நம்மை உந்தி தள்ளும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. ஆக அதன்படியிலே திருச்சபை அளவிலே வாலிபர்களாக நீங்கள் இணைந்து ஜெபிக்கின்றீர்கள். அதன் வழியாக இந்த திருச்சபையானது மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உங்களுடைய வாழ்விலே தானியேலை போல ஒரு கட்டுப்பாடை வைத்து கொண்டு அதை தாண்டி செல்லாமல் ஆண்டவருக்குள்ளேயே நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். ஆனால் உங்களிலே ஒரு நோக்கம் வேண்டும். ஆதி திருச்சபையில் ஒரு நோக்கம் இருந்தது. அவர்களுடைய சூழல்களை அறிந்தார்கள். ஆக அவர்களுடைய முயற்சிகள் ஆண்டவர் வாய்க்க செய்து தந்தார். அவர்கள் மென்மேலும் அவர்கள் தூய ஆவியானுடைய வழிநடத்துதலே வழிநடத்தப்பட்டார்கள். அதே போல நீங்களும் ஒரு நல்ல நோக்கத்தோடு செயல்பட வேண்டும். திருச்சபையோடு இணைந்து செயல்பட வேண்டும். திருச்சபையின் குடும்பங்களோடு போதகரோடு இணைந்து செயல்பட வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வருங்கால சந்ததியராய் நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய ஜெபத்தினாலே இந்த திருச்சபையும் நம்முடைய சேகரமும் நம்முடைய பேராயமும் இன்னும் அதை தொடர்ந்தும் பல நிலைகளிலே பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இதுதான் உங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். ஆக இந்த இடத்திலே கூடி வந்திருக்கின்ற நாம் எல்லோரும் அதன் வழியாக எதிர்காலங்களில் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கண்டடைவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்களும் அந்த ஒரு ஜெபக்குழுவோடு மட்டுமல்ல, குடும்ப ஜெபங்களிலேயும் நீங்கள் இணைந்து ஜெபியுங்கள், நோக்கத்தோடு ஜெபியுங்கள், உங்களுடைய சூழல்களை அறிந்து ஜெபியுங்கள். அதனாலே வருகிற மென்மேலும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். குறிப்பாக இந்த கூடுகை நமக்கு அதற்கு ஒரு உந்து சக்தியாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக அதற்காக நம்மை ஒரு நல்ல திட்டமிடுதலோடு நல்ல முடிவோடு இந்த கூடுகைகள் முடிகின்ற போது நம்மை கடவுளுடைய கரங்களிலே ஒப்படைத்து ஜெபத்தின் நிலைப்பாடுகளுக்காக நம்மை ஒப்படைத்து கடவுளுடைய சமூகத்திலே தொடர்ந்து நம் வாழுவோம். ஆண்டவர் தாமே இதன் வழியாக நம்மை வழி நடத்துவாராக என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அமர்கின்றேன். நன்றி. வாழ்த்துரைக்குரிய போதகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது காணிக்கை பாடல் பாடுகின்ற போது கத்தருக்கென்று காணிக்கை பெற்றுக் கொள்ளப்படும். Hallelujah. Hallelujah. Jesus. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு.
உலக பிதா சொன்ன போது உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். படைத்திருக்கும் காணிக்கைகளுக்காக ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய இரண்டாவது நாள் நற்செய்தி கொடுகையிலே பங்கு வரவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் வருங்கையர்களாக உம்முடைய சமூகத்திலே வராதபடி நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு சிறு பகுதி உம்முடைய சமூகத்தில் படைத்திருக்கிறார்கள். இந்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். என்ன நோக்கத்துக்காக இந்த காணிக்கைகளை உம்முடைய சமூகத்தில் படைத்திருக்கிறார்களோ அதுக்கேற்ற ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தார். குறைவுகளுக்கு பிள்ளைகளை விலைக்கு காத்துக்கொள்ளும். உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற நாங்கள் தொடர்ந்து செய்தியை கேட்க ஆயத்தப்படுகிறோம். செய்தியாளரை உம்முடைய வல்லமையினால் ஆட்கொள்ளும். உம்முடைய சமூகத்திலிருந்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு இறை வார்த்தைகளும் எங்களை வேறுண்ட பண்ணும். தீமைக்கு எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளும். உங்கள் அன்பு எப்பொழுதும் எங்கள் மேலே தங்கியிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இப்போது நம் மத்தியில் நல்ல ஒரு சிறப்பான காணிக்கை பாடின அருமையான சகோதரர், ரொம்ப நெருக்கமான ஒரு சகோதரர். என்னுடைய திருமண வரவேற்பு நிகழ்விலிருந்து தொடர்ந்து போகிற எல்லா திருச்சபையிலும் அவர்கள் வந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி இந்த திருச்சபை வந்திருக்குதுங்களா? இல்லை, இன்னைக்கு அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை பாராட்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எந்தெந்த திருச்சபையில் பணி செய்கிறேன்னு அங்கெல்லாம் அவங்க வருவாங்க. நல்ல பாடல் பாடக்கூடியவங்க, தனிமையாக நின்று நல்ல பாடல்களை ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடத்துகிற ஒரு திறமை வாய்ந்தவர்கள். மிகவும் சிறப்பாக பல இடங்களுக்கு சென்று திருமண
நிகழ்வுகளில் பல காரியங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற இடத்துல மிகவும் சிறப்பாக பாடல் பாடுகிறவர்கள். அவர்கள் போகிற இடத்துலலாம் இந்த பாட்டு பாடாமல் இருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கு மறுபடியும் அவங்க அந்த பாட்டை கேட்பது ஒரு பெரிய சந்தோஷம். அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பும் உள்ளத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய இறை செய்தியாளர் நம் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை தரும்படி வர இருக்கிறார்கள். அவர்களுடைய கரங்களிலே இப்பொழுது நான் ஒப்படைக்கிறேன். ஆண்டவருடைய நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய 2வது நாள் கூட்டங்களிலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான போதகரையா, திருச்சபை மக்கள், பாடகர் குழுவினர், இன்றைக்கு வாழ்த்துரை வழங்கிய அருமையான போதகர் யாவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். உங்களுடைய அன்புக்கு நான் பாத்திரவான் அல்ல, ஆனாலும் கூட என்னை அதிகமாய் நேசித்து அழைத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல நீங்கள் வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நானும் தொடர்ந்து என்னால் இயன்ற விரிந்தும் ஜெபம் செய்வேன். தொடர்ந்து எனக்காக, என்னுடைய திருப்பணிக்காக நீங்கள் ஜெபியுங்கள், நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியான், சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். தூய ஆவினால் ஆட்கொள்ளும், நல்ல முடிவு எடுக்க, தீர்மானம் எடுக்க பலந்தாரும், சிலுவைக்குள் மறைத்து கொள்ளும், பதறி வார்த்தைகளை சொல்லாதபடி காத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மறுபடியுமாக ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நேற்று ஒரு திருமுறை செய்தியை நான் சொன்னேன். அந்த செய்தியின் தலைப்பு 4 பேர். 4 பேர் ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பாக ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள். இரண்டாவது என்ன, ஒரு 4 குஷ்டரோகிகள் தாங்கள் பெற்ற விடுதலை செய்தியை ராஜாவுக்கும் ராஜ்யத்துக்கும் அவர்கள் அதை அறிவித்தார். மூன்றாவது 4 பேர் என்பது அங்கே தானியேல் 3 சொன்னேன். சாத்ரா, மேஷா, ஆபேத்நேகோ இந்த 3 பேர் விசுவாசத்தில் உறுதியாயிருந்ததினால் ஆண்டவர் 4வது நபராக அசைவாடினார் என்று சொன்னேன். இன்றைக்கு காலையிலே உபவாச கூட்டத்திலே நான் சொன்ன செய்தி அதுதான். கவலையை எப்படி மேற்கொள்ளலாம். 4 குறிப்புகளை சொன்னேன். கவனித்து பாருங்கள், தேடி பாருங்கள், தெரியப்படுத்தி பாருங்கள், வைத்து விடுங்கள். இன்றைக்கு ஒரு திருமறை செய்தியை சொல்கிறேன். நாம் பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 - 10 வாக்கியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இது ஒரு கருகலான, அதே சமயத்திலே ரகசியங்கள் அடங்கிய ஒரு பகுதி. நான் உங்கள் வேதாமத்தை உங்கள் கையிலிருந்து வாங்கி பார்த்தால் எரேமியா, எசேக்கியேல் புஸ்தகம் ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஏன் தெரியுமா? யாரும் அதை வாசிக்கிறதில்லை. அதிலே அடிக்கடி ஐயோ என்கிற வார்த்தை வரும். ஆகவே இந்நாட்களின் கிறிஸ்தவர்களுக்கு அது பிடிக்காத ஒன்று. ஆனால் ஏசாயா பகுதி, சங்கீதம் பகுதி எல்லாம் நமக்கு அழுக்காயிருக்கும். ஏனென்றால் திரும்ப திரும்ப வாசிப்போம். நான் அதிகமாக வாசிக்கிற ஒரு புஸ்தகம் எசேக்கியேல். எசேக்கியேலிருந்து அதிகமாக அருளுரை ஆற்ற வாய்ப்புகள் குறைவு. 2 பகுதியை சொல்வார்கள். ஒரு நாள் கணுக்கால், அது முழங்கால், இடுப்பளவு என்று சொல்லி அந்த பகுதியை வைத்து ஒரு செய்தி சொல்வார்கள். இல்லை என்றால் எசேக்கியேல் 37 வைத்து சொல்வார்கள், இந்த எலும்புகள் உயிரடையுமா. இந்த 37 நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பகுதியிலும் நான் 3 குறிப்புகளை சொல்லி சரியான நேரத்திலே முடிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 37 தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். 37 1 வருகிறது, கர்த்தருடைய கை எசேக்கியேல் மேல் அமர்ந்து கர்த்தர் அவனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்தினார்.
அப்போ எசேக்கியேல் என்ன செய்தார்? அவர் ஜெபிக்கிறார், அவரை ஆவிக்குள்ளாக்கி அவரை கொண்டு போகிறார். இந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவம் என்பது அனுபவித்தவர்களுக்கு புரியும், மற்றவர்களுக்கு புரியவே புரியாது. அவர்கள் ஜெபிப்பார்கள், ஆவிக்குள்ளாகும் போது அவருடைய சரீரம் ஒரு இடத்துல இருக்கும். ஆனா இவருடைய ஆவியை ஆண்டவர் கொண்டு போகிறார். எங்கே கொண்டு போகிறார்? அங்கே ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கிலே அதிகமான மனித எலும்புகள் இருந்தது. அந்த எலும்புகளை குறித்து வேதம் சொல்கிறது, திரளான எலும்புகள். எண்ணிக்கை அங்கு சொல்லப்படவில்லை. இரண்டாவதாக, அந்த எலும்புகள் எப்படிப்பட்ட எலும்புகள்? உலர்ந்த எலும்புகள். உலர்ந்த எலும்புகள் என்றால் அந்த எலும்புக்குரிய மனிதர்கள் மடிந்து அது நீண்ட காலமாய் ஆகியிருக்கலாம். ஆகவே அந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகள். அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே ஆண்டவராகிய கர்த்தர் எசேக்கியேலை சுற்றி நடக்க பண்ணுகிறார். நடக்க பண்ணின போது அந்த எலும்புகளை இந்த எசேக்கியேல் நன்றாக பார்க்கிறார். ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த கேள்வியை என்னிடத்திலே உன்னிடங்களிடத்திலே கேட்டால் நாம் சொல்வோம் உயிரடைவோம் அல்லது உயிரடையாமல் போகும் என்று சொல்வார்கள். ஆனால் தீர்க்கன் சொல்லுகிறான், அது எனக்கு தெரியாது, உமக்கு தெரியும் என்றார். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு நேராக நீ தீர்க்கதரிசன உரை. அப்போது இந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணையும். அதே அங்கே நரம்புகள், சதை, தோலினால் அது நிரப்பப்படும். பிற்பாடு அதற்குள் ஆவியை தருவேன், தரும் பொழுது அது சேனையாகும் என்றார். அப்படியே எசேக்கியேல் அந்த வார்த்தைகளை சொன்னான். சொன்னபோது சேனையாய் மாறியது. இப்ப எடுங்க, எசேக்கியேல் 37:1 பாருங்க. அந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகள். ஆனால் 37ஆம் அதிகாரம் 10 பாருங்கள், மகா பெரிய சேனைகள். அப்போ உலர்ந்த எலும்புகள் இப்ப எதாக மாறியது? அங்கே பலத்த சேனையாய் மாறியது. இப்போ இந்த கேள்வி நமக்குள்ளே வருகிறது, நான் உயிரடைவேனா? என் குடும்பம் உயிரடையுமா? என் திருச்சபை உயிரடையுமா? என்னுடைய பேராயம் உயிரடையுமா? இந்த கேள்வி வருகிறது. அதற்கு ஆண்டவருடைய தீர்க்கன் மூலமாய் வருகிற பதில் என்ன? அது நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். இந்த எலும்புகள் எப்போ எப்படி அது மகா சேனையாய் மாறியது? 3 குறிப்புகள். ஒன்று, ஆண்டவர் தீர்க்கனை பார்த்து எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே தீர்க்கதரிசன உரை என்று சொல்கிறார். ஆண்டவரின் நடத்துதல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. தீர்க்கனை போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே போய் தீர்க்கதரிசன உரை என்றால் நானும் நீங்களும் செய்வோமா? செய்ய முடியாது. நார்வேயிலே ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் உண்டு. அது பக்கத்தில் ஸ்காட் கிறிஸ்டியன் அந்த ஒட்டி ஒரு ஆலயம் உண்டு. அந்த ஆலயம் முதல் முறையாக அது திறக்கும் பொழுது முதல் கன்வென்ஷன் நான் பேசினேன். அப்போது பேராயர் கேசரி ஐயா அவர்கள் அதை திறந்து வைத்தார்கள். பிறகு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக சபை நாள் அன்று அங்கு நான் பேச போயிருந்தேன். அந்த ஆலயம் திறந்த அந்த வருஷத்திலே அந்த ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலே ஒரு சின்ன அறை இருந்தது. அங்கே தான் நான் தங்கியிருந்தேன். அந்த ஜன்னல் எல்லாம் பூட்டப்பட்டிருந்தது. ஒரு நாள் பேராயர் வந்து என்னோடு பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார், ஐயா, நீங்கள் பரிசுத்தவான்கள் மத்தியிலே தங்கியிருக்கிறீர்கள். நான் சொன்னேன், ஐயா, ஆலயத்திலே நான் ஒருவன் தான் தங்கியிருக்கிறேன், பரிசுத்தவான் என்று. கொஞ்சம் சன்னலை திறங்கள் என்றால் பார்த்தால் கல்லறைகள். அப்போதான் யோசித்தேன், ஆம், பரிசுத்தவான்கள். எனக்கு இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை. ஏன்? கல்லறை பக்கத்திலே இருக்கிறோம் என்று. ஆனா இங்கே பாருங்கள், அங்கே உலர்ந்த எலும்புகள் மத்தியிலே தீர்க்கனை பேச வைக்கிறார். நீங்கள் நானும் நம்முடைய பாடசாலை படிக்கும் பொழுது
நம்முடைய சயின்ஸ் லேபில் ஒரு அருமையான எலும்புக்கூடு கண்ணாடியில் மாட்டி வச்சிருப்பாங்க அறையில். யாராவது அந்த பக்கம் போவது உண்டோ? யாரும் போவதில்லை. ஏனென்றால் கரப்பான் பூச்சியை கண்டாலே கட்டில் மேலே குதிக்கிற மக்கள் நானும் நீங்களும். அப்ப என்ன நடந்தது? எலும்பு என்றாலே ஒதுங்கி விடும். இங்கே பாருங்கள், ஒரு எலும்பு அல்ல, 2 எலும்புகள் அல்ல, திரளான எலும்புகள். அந்த எலும்புகளிலே அந்த எண்ணிக்கை இல்லாத எலும்புகள். இப்பொழுது ஆண்டவர் தன் தீர்க்கனை அழைத்து சொல்கிறார், நீ தீர்க்கசன உரை என்றார். தீர்க்கசனம் என்பது ஒரு அருமையான வரம். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இங்க நான் வந்தபோது எல்லாரும் என்னை பார்த்து பாஸ்டர்னாங்க. எனக்கு வயிறெல்லாம் கலங்கிட்டு. ஏன் தெரியுமா? நான் பாஸ்டர் கிடையாது, பிரசங்கியாருனாங்க. பிறகு நோட்டீஸை பார்த்தா அங்கேயும் பாஸ்டர் தான் போட்டிருக்கு. ஐயா, பிரசங்கியாரை எப்போது பாஸ்டர் ஆக்கினார் என்று யோசித்தேன். ஏனென்றால் பாஸ்டர் என்பது ஒரு வரம், அது ஒரு ஆபீஸ். அது சுவிசேஷகன் என்பது ஒரு ஆபீஸ். அதே போல சுவிசேஷகனாகிய நான் செய்ய முடியாத சில காரியம் உண்டு. போதகர் 3 காரியம் செய்வார். திருமுழு கொடுப்பார், திருமணம் நடத்துவார், கடைசியாய் திரு அடக்கம் பண்ணுகிறது யார் தான் சொல்லுங்க? இந்த திரு வேலையெல்லாம் அவர் தான் செய்வார். ஆனா நாங்கள் திருமுழு கொடுக்க முடியாது, திருமணத்தை நடத்த முடியாது, அதே திரு அடக்கம் பண்ண முடியாது. பிரசிங்க. அந்த தீர்க்கன் என்றால் யார்? தீர்க்கர்கள். தீர்க்கர்கள் யார்? ஆண்டவருக்கு வாயாயிருக்கிறவர்கள், மவுத், அதாவது அவரின் சத்தமாயிருக்கிறவர்கள். ஆண்டவரின் இருதய துடிப்பை அறிந்து மக்களுக்கு சொல்லுகிறவர்கள். அவர்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலங்களை அவர்கள் சுட்டி காண்பித்து தேவனுடைய வார்த்தையை தீர்க்கமாய் சொல்லுகிறவர்கள் தீர்க்க தரிசனங்கள். பழைய ஏற்பாட்டில் எரேமியா இருக்கிறார், எசேக்கியேல் இருக்கிறார், அங்கே எலியா இருக்கிறார், எரேமியா இருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டிலே தீர்க்கர்கள் ரொம்ப குறைவு. அகபு என்பவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். பிலிப்பினுடைய பெண் பிள்ளைகள் தீர்க்க சொன்னார்கள். இப்ப இவன் தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே என்ன நடக்கு பாருங்க. 37ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 7 பாருங்கள். நான் தீர்க்கதரிசன உரைக்கையில் ஒரு இரைச்சல் என்ன செய்தது? உண்டாயிற்று. அந்த இரைச்சலுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்தந்த எலும்புகள் தேடி கண்டுபிடித்து அந்தந்த எலும்புகளோடு சேர்ந்தது இல்லையா? அதனால்தான் இரைச்சல் வந்து. ஆண்டவரின் வார்த்தை சபையிலே சொல்லப்படும் பொழுது இரைச்சல்கள் வருவது உண்டு. ஒன்று பாசிட்டிவான இரைச்சல் வரும், சில நெகட்டிவான இரைச்சல் வரும். சிலர் சொல்வார்கள் ஆண்டவர் எங்களோடு பேசினார் என்று, சிலர் சொல்வார்கள் இது என்னையா செய்தி என்பார்கள். அப்படியானால் வார்த்தை சொல்லப்படும் போது நேர்மறையான விளைவு வரும், எதிர்மறையான விளைவு வரும். இந்த இரைச்சல் வந்தபோது 7 சொல்கிறது, ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. அப்ப என்ன அர்த்தம்? ஆண் எலும்பு தன்னுடைய எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஒரு பெண் எலும்பு தன்னுடைய எலும்புகளை தேடி கண்டுபிடித்து சேர்ந்து கொண்டது. ஒரு வாலிப ஒரு சகோதரனுடைய எலும்பு தன்னுடைய எலும்பை தேடி கண்டுபிடித்தது. பாருங்கள், இதில் நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம் என்ன? எழுப்புதல் வர வேண்டும் என்றால் இணைப்பு தேவை. இணைப்புக்கு இன்னொரு வார்த்தை ஐக்கியம் அல்லது ஒற்றுமை. இந்த ஐக்கியம், ஒற்றுமை மிக அதிகமாக நமக்கு தேவை. குடும்பத்திலே கணவனும் மனைவியும் ஐக்கியப்படவில்லை என்றால் குடும்பம் தேராது. பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஐக்கியப்படவில்லை என்றால் அந்த குடும்பம் செழிக்காது. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஐக்கியம் இல்லை என்றால் அவர்களுடைய ஐக்கிய குறைவு ஏற்பட்டால் ஹைகோர்ட்டிலே போய் நிற்பார்கள் இல்லையா? சிநேகிதிகளுக்குள்ளே ஐக்கியம் இல்லை என்றால் அநேக வதந்திகள் வரும். அப்படி அருமையானே, இந்த எலும்புகளிலே இந்த சாதாரண எலும்புகள் மகா சேனையாய் எப்படி மாறியது என்றால், ஒன்று இணைப்பு ஏற்பட்டது.
இணைப்பு யாரால் வந்தது? ஆண்டவரால் வந்தது. ஆண்டவரின் வார்த்தையால் வந்தது. ஆண்டவரின் வல்லமையால் வந்தது. இன்றைக்கு அநேக இடங்களிலே சபைகளிலே ஐக்கியத்தை உருவாக்க எத்தனையோ கமிட்டி, கமிஷன் இதெல்லாம் போடுறாங்க. ஆனா முடிவு என்ன தெரியுமா? இன்னும் இணைப்பு அது பலவீனப்படுகிறது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, ஆண்டவரின் கரம் அவர்களை ஒருமனப்படுத்தி. ஆண்டவர் தான் இணைப்பை தர முடியும். ஆண்டவர் தான் ஐக்கியத்தை தர முடியும். ஆண்டவர் தான் ஒற்றுமையை தர முடியும். எங்கள் திருநெல்வேலி பேராயத்தில் ஒரு பேராயர் இருந்தார். அவர் பேர் நீல் பிஷப். வெள்ளக்காரர், இங்கிலாந்தை சார்ந்தவர். பல மொழிகளிலே பேசுவார். நீங்கள் கிறிஸ்தவ உலகத்திலே பார்த்தால் பிஷப் நீல் என்பவர் ஒரு பெரிய தியாலஜர், ஒரு ரைட்டர். அவர் எங்கள் திருநெல்வேலி பேராயத்திலே பேராய பதவியிலே ஓய்வு பெற்று எங்கே போனார்? நேராக இங்கிலாந்துக்கு போனார். இங்கிலாந்து போய்விட்டு ஒரு மிஷனரி கன்வென்ஷனுக்காக இந்தியா வந்தார். இந்தியா வந்தபோது அவர் ஒரு அருமையான கொட்டேஷன் சொன்னார். அது நான் உங்களை சொல்லலை, எங்க மக்களை சொல்றேன். அவர் சொன்னார், ஒரு சபை என்றால் அது நல்ல சபையாய் இருக்குமானால் அங்கு பிரிவினை இருக்காது. நோ டிவிஷன். அதற்கு பேர் நல்ல சபை. சாதாரண சபை என்றால் அந்த சபையில 2 பிரிவு உண்டு. ஆளுங்கட்சி, இன்னொன்று என்ன கட்சி? தோத்த கட்சி. அவர் சொன்னார் 3 பிரிவுகள் இருந்தால் அவர் சொன்னார் அது திருநெல்வேலிக்காரனுடைய திருச்சபை என்றார். எங்க திருச்சபையில ஆளுங்கட்சி உண்டு, தோத்த கட்சி ஒன்று, இடையில ஒரு கட்சி ஒன்று, நியூட்ரல். ரொம்ப ஆபத்து என்ன? நியூட்ரல் தான். எந்த பக்கம் காத்தடிக்கோ அங்க போய் என்ன செய்வாங்க? சேருவாங்க. எப்படி சட்டசபையில காலை வாருவது போல மாறுவார்கள். அடுத்தது பிஷப் சொன்னாரு, 3க்கு மேலே 4 இருந்தால் அதற்கு பேர் சபை அல்ல, பிசாசின் கொகைன்னாரு. இதை சொன்னது நான் கிடையாது. நான் சொன்னா என் கழுத்துல கயிறை போட்டு தொங்க வச்சிருவாங்க. சொன்னது யாரு? எங்க பேராயத்தில் எத்தனையோ வருஷம் வேலை செஞ்ச அருமையான ஒரு வெள்ளக்கார பிஷப் சொன்னார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே எழுப்புதல் சபையிலே, தனிப்பட்ட மக்கள் மத்தியிலே, குடும்பங்களிலே வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம், இணைப்பு அவசியம். இன்னைக்கு காலையில் நான் பார்த்து கொண்டிருந்தேன், பக்கத்தில் ஒரு சுவரை கட்டி கொண்டிருந்தார்கள். பல இடங்களில் கட்டடம் கட்டும் போது செங்கல்களை வைத்து கல்லுகளை வைத்து கட்டுவார்கள். சில இடத்துல நான் பார்க்கும்போது 2 செங்கலை வைத்து கட்டுவார்கள், ஒட்டாது. அதை நான் கூர்ந்து பார்ப்பேன். அந்த கட்டட கட்டுகிற அந்த நபர் என்ன செய்வார்? ஒரு செங்கலை அங்கே வைத்துவிட்டு அடுத்த செங்கலை கையில் எடுப்பார், கொஞ்சம் தண்ணீரை தெளிப்பார், தன் கையில் இருக்கிற இரும்பு கரண்டியை வைத்து ஒரு தட்டு தட்டுவார். பிறகு ஏற்கனவே இருக்கிற அந்த செங்கலிலே தண்ணீரை தெளிப்பார், அதிலே ஒரு தட்டு தட்டுவார். இப்ப சாந்து போடுவார், செங்கல் என்ன செய்யும்? ஒட்டும். அப்ப இணைப்புக்கு காரணம் என்ன? 2 தரப்பாரும் விட்டு கொடுத்தால் ஒழிய இணைப்பு என்ன செய்யாது? வராது. நான் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். அப்போ அவங்க உட்கார்ந்து பாய விரிக்க சொன்னேன். உடனே அந்த கணவன் சொன்னார், எம்மா பாய விரி என்றார். அவள் சொன்னால், உமக்கு கை இருக்கிறது, கால் இருக்கிறது, நீர் விரியும் என்றார். அப்பவே புரிஞ்ச, ஆண்டவருக்கு தோத்திரம், திருமணமாகாமல் என்னை வைத்ததற்காக தோத்திரம் போட்டேன். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு இடங்களிலும் நான் பார்த்த அந்த பயங்கரமான காரியங்களை பார்க்கும்போது கஷ்டமான காரியம். அதற்காக எல்லா குடும்பங்களும் அப்படி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கிறது. அப்போ இணைப்பு வந்தால்தான் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உயிர்ப்பு, அதே சமயத்தில் குடும்பத்திலே உயிர்ப்பு, சபையிலே உயிர்ப்பு, வாலிப தம்பிகள் தங்கைகள் இடத்திலே உயிர்ப்பு, நம்முடைய கிராமத்திலே உயிர்ப்பு. இது வரும் பொழுது தேசத்திலே உயிர்ப்பு. அப்ப முதல் குறிப்பன இணைப்பு. 2வது பாருங்கள், இந்த இணைப்பு முடிந்த உடனே
அந்த தீர்க்கன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இணைந்த எலும்புகள் முதல்ல செதறின எலும்புகள், இப்ப எலும்புகள் இணைந்த போது எலும்பு கூடுகளாக மாறியது. ஸ்கெல்டன். எலும்புகளை பார்த்தாலே பயம். எலும்பு கூடுகள் அத்தனையும் நின்னா எப்படி இருக்கும்? பயங்கர படுத்து கிடக்கு. இவர் தீர்க்கன் பார்க்கிறார். எலும்புகளுக்கு மேலே நரம்பு வருகிறது. நரம்பை மூட சதை வருகிறது. சதையை மூட தோல் வருகிறது. இல்லையா? இப்போ எலும்புகள், செதறின எலும்புகள் எலும்பு கூடுகளாய் மாறியது. இப்ப சவமாய் மாறியது. அந்த எலும்புகள், செதறின எலும்புகள் எலும்பு கூடாய் மாறி இப்பொழுது எதாய் மாறுகிறது? சவமாய் இருக்கிறது. அது அசையவில்லை, பேசவில்லை, உயிர் இல்லை, ஒன்றுமில்லை, அப்படியே படுத்து கிடக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு சாயங்காலம் யோசித்தேன். இந்த எலும்புகளுக்கு மேல தோலை வச்சு, தோலுக்கு மேல சதைய வச்சு, அதுக்கு மேல நரம்ப வச்சா எப்படி இருக்குன்னு யோசித்தேன். எப்படி இருக்கும்? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கீறுனா போது எல்லா ரத்தம் ஆறு போல ஓடும். ஆண்டவர் பாருங்கள், எலும்புக்கு மேலே நரம்பை வைத்தார், நரம்பை மூடுவதற்கு சதையை வைத்தார், சதையை மூடுவதற்கு எதை வைத்தார்? தோல் வைத்தார். இன்னைக்கு மாத்திரம் இந்த தோலை வைக்கலனா நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? ஆட்டு இறைச்சி கடையில தோல் உரித்தது போல் இருப்போம், இல்லைன்னா தோல் உரித்த கோழி போல இருப்போம். இந்த தோல் தான் நம்மளை என்ன செய்யுது? அழகுபடுத்துகிறது. அழகு மாத்திரமல்ல, பாதுகாப்பை தருகிறது. அது வடிவம் அமைக்கிறது. இல்லையா? வடிவம் அமைக்கிறது. நல்ல கவனித்து பாருங்க. முதலாவது இணைப்பு, இரண்டாவது அமைப்பு. அமைப்பு என்றால் என்ன? அதாவது சிஸ்டமேட்டிக், எல்லாம் ஒழுங்கு கரம். பவுல் வேதத்தை எழுதுகிறார், எல்லாம் ஒழுங்கு கிரமமாக நடக்கணும். நம்ம சபைகளில் அநேக காரியங்களை நான் மெச்சிக்கொள்வேன். தெரியுமா? எல்லாம் ஒழுங்கு கரமா இருக்கும். நேற்று போதரையா சொன்னாங்க, நம்ம சபையில் 2 கன்வென்ஷன். ஒரு கன்வென்ஷன் சபை நாள் கன்வென்ஷன், இன்னொன்று தானியல் ஜபக்குழுவின் கன்வென்ஷன். 2 கன்வென்ஷன் ஒழுங்கு கரமா நடக்கும். நம்ம சபையில் பெரிய போதகர், பிறகு நம்முடைய ஸ்தல போதகர், பின்னால கமிட்டி, செயலாளர், கணக்கர், வாலிபர் குழு, வாலிபர் தம்பிமார் குழு, அதே சண்டே ஸ்கூல், இப்படி ஒரு பெரிய அமைப்பு இருக்கு. இணைப்பு எவ்வளவு முக்கியமோ அமைப்பு அவ்வளவுக்களவு முக்கியம். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, அமைப்பு தேவையில்லை, ஆவியானவர் சொல்றபடிதான் நடப்பேன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச காலத்தில் அவங்களும் அமைப்புக்குள்ள நிச்சயவாங்க வந்து விடுவாங்க. சில இடங்களில் போய் ஆல் நைட் ப்ரேயர் பேச போவேன். முதலாவது ஆரம்ப ஜெபம், பிறகு ஒர்ஷிப் பாடல்கள், பிறகு என்ன நடக்கும்? ஜெப குறிப்பு. அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா? பிரசங்கம். பிரசங்கம் முடிந்தவுடனே ஒரு ஜெபம், இடைவேளை. இடைவேளை முடிக்கும் போது சுக்கு காப்பியோ என்ன வருது? முறுக்கும் வருது. அது பிறகு 2வது பகுதியில் ஆரம்ப ஜெபம், சாட்சிகள். இல்லையா? அதுக்கு பிறகு பாட்டு, அதுக்கு பிறகு ஜெபம், பிரசங்கம், முடி, காணிக்கை. அங்கேயும் எதான் வருது? ஒழுங்கும் கரம். நம்ம வீட்டிலும் எல்லாம் ஒழுங்கும். இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட போயிருந்தேன். அப்போ நான் பார்த்தேன், யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த பிரசங்கத்தை மனசில் வச்சு. முதல்ல ஏன் மோர் ஊற்றக்கூடாது? அல்ல முதல்ல ஏன் பாயாசம் ஊற்றக்கூடாது? முதல்ல சாம்பார், ரசம், மோர், பிறகு என்னது? பாயாசம், அதோடு ஒரு பழம். இல்லையா? இதெல்லாம் ஒழுங்கு கரம் தான். நம்ம எல்லாரும் ஒழுங்கு கரம் தான். இங்கே ஆண்டவர் எலும்புகளை அவர் இணைத்தார். இணைத்த போது அந்த எலும்புகள் மேல் நரம்புகள், நரம்புகள் மேல் சதை, சதையின் மேலே தோல். இப்ப என்ன ஆனது தெரியுமா? அந்த இணைப்பு அமைப்பாய் மாறியது. அமைப்பாய் மாறியது. வாழ்க்கையில எல்லாம் ஒழுங்கும் கரமா செய்யும். ஒழுங்கற்று நடக்கிறவர்கள் ஆண்டவருடைய அடியார்கள் அல்ல. ஒழுங்கற்று நடக்கிறது திருச்சபை அல்ல.
எல்லாம் ஒழுங்கு கிரமமாக நாம் செய்யணும் இல்லையா? நீ கன்வென்ஷன் ஆரம்பிச்சா கரெக்ட் டைம்ல நம்ம முடிக்கிறோம். இது ஒழுங்கு கிரமம். ஆகவே இந்த சாதாரண எலும்புகள், செதறின எலும்புகள் இப்போது மகா சேனையாய் மாறியதற்கு காரணம் என்ன? ஒன்று இணைப்பு, இரண்டு என்னது? அமைப்பு. எல்லாரும் சேர்ந்து வாய் திறந்து சொல்லலாமா? ஒன்று இணைப்பு, இன்னொன்று என்னது? அமைப்பு. கடைசி குறிப்பை கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். இந்த செதறின எலும்புகள் முதலாவது எலும்பு கூடுகளாய் மாறியது. பிறகு எலும்பு கூடுகள் மேலே அங்கே நரம்புகள், சதை வந்து தோல் மூடிய உடனே சவங்களாய் மாறியது. இப்போ தேவனுடைய ஆவியானவர், தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? அதற்கு நேராக நீ தீர்க்கதரிசன உரை 4 திசையிலிருந்து ஆவி அவர்களுக்குள்ளே வரும்படி சொல்லு என்றார். சொன்ன உடனே ஆவி வந்தது, அவர்கள் எழுந்தார்கள், நின்றார்கள், மகா சேனையாய் மாறினார்கள். முதல் காரியம் என்ன? இணைப்பு. இரண்டாவது என்னது? அமைப்பு. சவம் பேசாது, சவம் கேட்காது, சவம் ஊழியத்துக்கு கொடுக்காது, சவம் ஆண்டவரை ஆராதிக்காது, சவத்திலே உணர்வடையாது. எங்கே போட்டிருக்கிறதோ அதே இடத்துல இருக்கும். ஆனால் ஆவியானவர் வந்த உடனே அந்த சரீரத்தில் என்ன வந்தது? உயிர் வந்தது, எழுந்தார்கள், அது சேனையாய் மாறியது. அப்போ நம்ம சபைகளில் இணைப்பு நல்லா இருக்கு, அமைப்பும் நல்லா இருக்கு. என்ன வேணும் சொல்லுங்க? ஆவியானவர் என்னையும் உங்களை என்ன செய்யணும்? ஆட்கொள்ளணும். ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட சபைக்குரியவர் அல்ல. ஆவியானவர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அருளப்படுகிற ஒரு பரம ஈவு. அவருக்கு கீழ்ப்படிகளுக்கு தந்தரிக்கிற ஆவி என்று சொல்லப்படுகிறது. தகப்பனிடத்திலே பிள்ளைகள் கேட்கிறது போல நாம் கேட்போமானால் அவர் பரிசுத்தாவின் வல்லமையை தருகிறார். எங்க ஊர்ல ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு. அந்த கன்வென்ஷன் நடக்கும்போது நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. அந்த ஒரு சினிமா தியேட்டர் போய் சினிமா பார்த்துட்டு வந்து தான் கன்வென்ஷனுக்கு வந்தேன். எங்கள் அம்மா ரொம்ப பக்தியானவங்க. நான் மூத்த பையன், எனக்கு பின்னால் 3 தம்பி, கடைசியே ஒரு தங்கச்சி. எங்கள் அம்மா என்ன செய்தாங்க, எங்கள் 5 பேரையும் கூட்டு போய் இந்த பிரசிங் ஆற்ற முன்னால் நிறுத்தி, ஐயா இவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் அவர் 5 பேருக்கு ஜெபம் பண்ணார். பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்தார், வில்சன் டேவிட், ஒரு 88 வயசு இருக்கும். அவர்கிட்ட கொண்டு எங்கள் அம்மா நிறுத்துறாங்க. என் மனசில் ஒரு பெரிய போராட்டம். ஒருத்தர்கிட்ட ஜெபம் பண்ணா போதாதா, ஒவ்வொருத்தரையா தலையை கொடுத்து பாடாப்படுத்துகிறாங்க. இந்த காலத்து பிரசங்கர் மெதுவாக தொடுவாங்க, அந்த காலத்து பிரசங்கர் தலையை அசைச்சு ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி அசைச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த வில்சன் டேவிட் இப்படி கையை உயர்த்தினார். கையை உயர்த்தி கேட்டார், உன் பேர் என்னன்னார். நான் சொன்னேன், என் பேர் சுசி பிரபாதாஸ். உடனே அவர் சொன்னார், அப்படி பேசினார், தமிழில் பேசினார். கொஞ்ச நேரம் கழிச்சு பல பாஷை பேசினார், அந்நிய பாஷை பேசினார். பேசிட்டு சொன்னார், சுசி பிரபாகரதாஸ், உன் பேர் ஜீவனுள்ள தேவனுடைய உன்னதமான ஊழியக்காரருடைய பட்டியலில் இருக்கிறது. நீ தசம பாகத்தை, நேரத்தை கொடு, உன்னை பயன்படுத்துவேனார். எனக்கு 2 வினாடிக்கு ஜோமன தெரியாது. நான் தசம பாகனா என்ன 2.4 மணி நேரம் கொடுக்கணும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. அந்த வீட்டுக்கு வந்தேன். அன்றைக்கு அந்த கன்வென்ஷன் முடிவில் அந்த பிரசிங்கார் ஒரு நல்ல காத்திருப்பு கூட்டம் நடத்தினார். எங்கள் தென்னிந்திய திருச்சபையில் நடந்ததுன்னு சொல்கிறேன். அந்த காத்திருப்பு கூட்டத்தில் நான், என் தம்பி, அம்மா எல்லாரும் போயிருந்தோம். அங்கே எல்லாரும் ஜெபிக்க தொடங்கினாங்க. புதிதாக எல்லாரும் ஆவியிலே நிறைந்து துள்ளி குதித்து பலபாஷை பேச ஆரம்பிச்சாங்க. அப்பந்தான் எனக்கு அடுத்த ஒரு தம்பி ரொம்ப சேட்டைக்காரன். அவனை ஆவியானவர் நிறைச்சார். அவன் வீட்டுக்கு வந்து அப்படியே வானத்தை பார்த்து கையை உயர்த்தி முக பிரகாசத்தில் ஜெபிக்கிறான்.
எங்கள் அம்மாவுக்கு எனக்கு கோபம். நாங்கள்லாம் சன்மார்க்கர், எங்களுக்கு இந்த ஆவி கிடைக்கல, இவங்களுக்கு இந்த ஆவி கிடைச்ச சொல்லி அவங்ககிட்ட 2-3 நாள் பேசவே இல்லை. இவனுக்கு எப்படி கொடுக்கார்? 3ஆம் நாளில் என் தம்பி சொன்னான், அண்ணா இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஸ்டாட்டிக்ஸ் ஆஃபீஸ். அதில் ஜான் ரோஸ்னு ஒரு அண்ணன், நம்மளோட கன்னியாகுமரியை சேர்ந்தவர், அவர் ஸ்டாட்டிக் ஆஃபீஸர். அவரோட ஆஃபீஸில் நாங்கள் திங்கக்கிழமை தோறும் ஒரு ஜெபம் பண்ணுவோம், வருகிறாயா. நான் நடந்ததை சொல்கிறேன், கூட்டி குறைத்து சொல்லலை, உனக்கு புரியும்படி. நான் போனேன். என் கூட அருமையான ஒரு ஐயா, அவர் பேர் ஜோஸ்வாவோ ஏதோ ஒரு நல்ல பேர், அவருக்கு 85 வயசு இருக்கு. அவரையும் கூட்டிகிட்டு போனேன் துணைக்கு. அங்கே உள்ளே போன உடனே நமக்கு ஆலயத்தில் கதவு ஜன்னல்லாம் திறப்பாங்க. அங்கே நான் போகிறேன், என் கூட அந்த வயசான வாராரு, என் தம்பி இருக்கிறான், ஒரு ஸ்டாட்டிக்ஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு, ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். அப்போது தான் அவர் குடியிலிருந்து விடுதலை வாங்கி அவரும் ரட்சிக்கப்பட்டவர். இவங்களாம் ஸ்கூடி ஜெபிக்காங்க. 6:30 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. 6:30 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஜெபிக்க ஆரம்பித்த முதல்ல தமிழில் போயிட்டு இருந்துச்சு, பிறகு தமிழ் போய் பாஷை வந்துச்சு. எனக்கும் என் கூட இந்த 88 வயசு ஆளுக்கும் இந்த அனுபவம் கிடையாது. அவரை தட்டுனேன், ஐயா இது என்ன அனுபவம்? அவர் சொன்னால் இது பொல்லாத ஆவி, அதனால் நம்ம மெதுவாக தள்ளி தள்ளி எதிர்மூலையில் போய் உட்கார்ந்துக்கிடுவோம், பக்கத்தில் இருந்தால் பிடிச்சிரும். அதனால் அவங்க ஜெபம் பண்ணட்டும். அவங்க, நான் பொய் சொல்லலை, கண்ணால் பார்த்தது. என்னையும் அந்த வயசானதை மற்ற எல்லாரும் தரையிலிருந்து மேலே போனாங்க, மேலே இருந்து கீழே வந்தாங்க. எங்களுக்கு 2 பேருக்கு வேலை, இவங்க எப்படி மேலே போகிறான் எப்படி கீழே வரான், பெரிய பாஷை பேசுகிறாங்க. நாங்கள் மெதுவாக தள்ளி எதிர்மூலையில் போய் உட்கார்ந்தோம். அப்போந்தான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா இது என்ன அனுபவம்? தம்பி நான் எனக்கு வயசு 88, இது நல்ல ஆவி கிடையாது, இது மோசமான ஒரு ஆவி. இந்த ஆவி நம்மை பிடிச்சிக்கிட்டுன்னு வை, பெரிய பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் நீ தலைவிரிச்சு ஆடுவேன். இதை சொன்ன உடனே எனக்கு பயம் வந்துட்டு, நம்ம இருக்கிறதே போதுன்னு ஒதுங்கிட்டேன். 2 பேரும் அரசியல் கட்சி காரியங்கள், சினிமா காரியங்களை வெட்டி பேச்சா பேசிக்கிட்டு இருக்கோம். 6:30 மணிக்கு ஆரம்பித்தவங்க 7 ஆனது, 8 ஆனது, 9:30 ஆனது, ஜபத்தை நிறுத்தலை. நாங்கள் சோர்ந்து சுவரோடு சார்ந்து கொண்டோம். 9:30 மணி வரும்போது அவங்க சுருதி அப்படியே குறையுது. இவங்க ஜெபம் பண்ணும்போது 2 பேர் அடிக்கடி சொல்றாங்க. என்ன பேரு? சுசி என்கிற பேரும் அந்த வயசான பேரையும் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்லி ஜெபம் பண்றாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஓடி இருப்போம். அவங்க என்ன சொல்லியாங்க தெரியுமா? இந்த 2 பேரையும் நீ பிடியும் ஆண்டவரே, 2 பேரையும் அபிஷேகம் என்று அவங்க அந்நிய பாஷையில் ஜெபிச்சிருக்காங்க. நான் அந்நிய பாஷெல்லாம் அதுக்கு முன்னால் பார்த்ததும் கிடையாது, கேட்டது கிடையாது. 9:30 மணிக்கு அவங்க சுருதி குறைஞ்சிச்சு. மெதுவாக கேட்டாங்க, பார்த்தாங்க. நாங்கள் எதிர்மூலையில் போய் உட்காந்துருந்தோம். ஏன் உட்கார்ந்தீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எப்போ தமிழில் ஜெபம் பண்ணாமல் பல மொழியில் பேசுகிறீங்க, ஒரு இடத்துல அமைதியாக ஜெபம் பண்ணாமல் மேலே போகிறீங்க கீழே வரீங்க, 5 அடி அப்படி போகிறீங்க. தயவு செய்து சீக்கிரம் ஜெபத்தை முடியுங்க, நான் வீட்டுக்கு போகணுன்னு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, எங்கள் ஜெபக்குழுவில் ஒரு கண்டிஷன்னா வந்தவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணாமல் என் ஆத்துமாவை கர்த்தரை போடுவதில்லை. அப்போ என் தம்பி சொன்னான், அண்ணே நீனும் ஜெபம் பண்ணணும். அந்த வயசான தாத்தாவை தட்டி விட்டேன். ரெக்கார்டு பிளேயர் போல் விறுவிறுன்னு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன் முறை வந்துச்சு, என்னை ஜெபம் பண்ண நாங்கள், நான் முடியாதுண்ணே, ஜெபம் பண்ண நாங்கள் முடியாதுண்ணே. அவன் என் தம்பி சொன்னான், அண்ணே 9:30 10 ஆயிடுச்சு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுண்ணா. நான் முழங்கால் போட்டேன், 2 கையை உயர்த்துறேன், கண்ணிலிருந்து தாரதாரையாய் கண்ணீர். பாவமன்னிப்பு கண்ணீர் அல்ல ஆண்டவரே, இது என்ன ஆவின்னு தெரியலையே, எங்கள் சர்ச்சில் இதை சொல்லலையே, இதை நாங்கள் பார்த்தது இல்லையே. ஆனால் அப்போ எனக்கு வசனம் தெரியாது. பிள்ளைகள் தகப்பனிடத்தில் கேட்டால் அவர் அப்பத்தை கொடுப்பாரே தவிர பாம்பை கொடுப்பது அது எனக்கு தெரியல. அதனால் கையை உயர்த்தி சொன்னேன், ஆண்டவரே உண்மையா இது நல்ல ஆவினா என்னை நிரப்பும், இல்லைன்னா என்னை காப்பாற்றும் ஐயான்னு ஓ என்று கதறினேன். அவ்வளோதான் தெரியும்.
ஆவியானவர் நிரப்பினார். அதுக்கு பிறகு 1.5 மணி நேரம் நான் கதறி கதறி ஜெபிச்சேன். நான் எப்படி அவங்கள வேடிக்கை பார்த்தேனோ அதே போல எல்லாரும் என்ன வேடிக்கை பார்த்தாங்க. நான் ஜெபிக்க அப்போதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை என் காதுகளில் கேட்டேன். மகனே, என்னுடைய ஊழியத்துக்கு வா, நீ இப்படிதான் வாழணும், இப்படிதான் ஒரு வாழ்க்கை அமைக்கணும் என்று என் எதிர்காலத்தை ஆண்டவர் பேசினார். அன்றையிலிருந்து என் வாழ்க்கை மாறியது. அல்லேலூயா. அப்போ உலர்ந்த எலும்புகள் அந்த எலும்பு கூடாய் மாறியது. எலும்பு கூடு எதாய் மாறியது? சவமாய் மாறியது. ஆவியானவர் வரும்போதுதான் அவர்கள் யாராய் மாறினார்கள். அதுக்காக ஆவியான நிறைவே பெற அங்கே இங்க ஓட வேண்டிய தேவையில்லை. இருக்கிற இடத்துல அர்ப்பணித்து தாகத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் ஆவியினால் நிரப்புவார். ஆவியானவர் நிரப்பினார் என்றால் அதற்கு அடையாளம் என்ன? முதல் அடையாளம், ஆவியானவர் உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துவார். ஆவியானவர் உங்களை வசனத்துக்கு நேராக நடத்துவார். வசனத்துக்கு விரோதமாக நடத்த மாட்டார். ஆவியானவர் சபையின் ஐக்கியத்துக்கு நேராக நடத்துவார். ஆவியானுடைய ஒத்தாசையோடு இந்த பைபிளை படிச்சு பாருங்க, உங்களுக்கு புது புது சத்தியம் கிடைக்கும். நான் தாழ்த்தி சொல்றேன், நான் பைபிளுக்கு பக்கமே போல. ஆனா இரவும் பகலும் உட்கார்ந்து கதவை பூட்டி பைபிளை படிப்பேன். ஆவியானுடைய ஒத்தாசையை வைத்து நான் ஜெபிப்பேன். ஆண்டவர் அந்த பகுதி எனக்கு அன்லாக் பண்ணி தருவார். எப்படி கதவை திறப்பதற்கு சாவி பயன்படுத்தப்படுகிறவோ அதே போல ஆவியானவர் அந்த திருமறை பகுதியை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் நான் பேசுறேன். அப்படியானால் இணைப்பு அடுத்தது என்னது சொல்லுங்க? அமைப்பு. மூன்றாவது என்ன? உயிர்ப்பு. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்ற அந்த பேதுரு எப்படி இருந்தான்? தைரியமாய் பிரசங்கித்தான். எப்படி பிரசங்கித்தார்? நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள். இதே பேதுரு ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக அவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னார். ஆனால் ஆவியின் நிறைவை பெற்றபோது சபைக்கு தலைவனாய் மாறினான். அவனுடைய செய்தியிலே கூட்டம் கூட்டமாய் மக்கள் வந்தார்கள். அவன் நடந்து செல்லுகிற அந்த நிழலினாலே அநேகர் சுஸ்தமானார்கள். அநேகர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின அந்த நிலைக்கு ஆண்டவர் பயன்படுத்தப்பட்டார். என்னுடைய ஜெபம் இந்த நாட்களிலே உங்கள் திருச்சபைக்கு நான் பண்ணுகிற என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வந்தால் உங்கள் ஜெபம் மாறும், உங்க வேத வாசிப்பு மாறும், உங்களுடைய பேச்சு மாறும், உங்களுடைய நடை மாறும், உங்களுடைய செயல் மாறும். உங்களாலே ஆண்டவரை பற்றி அறிவிக்காமல் இருக்கவே முடியாது. அறிவிக்காமல் இருக்க முடியாது. காரணம் என்ன? ஆவியானவர். இந்த ஆவியானவர் இவர்களுக்குள்ளே வந்தபோது எழுந்தார்கள், நின்றார்கள், பெரிய சேனையாய் மாறினார்கள். உங்களுக்கு தெரியும், சேனையில மிலிட்ரியில ஒரு பெரிய ஆர்மியில என்ன தெரியுமா? முதல்ல அவங்க ஒற்றுமை இருக்கும். ரெண்டாவது அங்கே அங்கே ஆர்டர் கொடுத்தால் அப்படி கீழ்ப்படிவார்கள். அதே சமயத்தில் தன் நாட்டுக்காக எதையும் செய்ய அவர்கள் தியாகத்தோடு முன்படுவார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தி எனக்கு தந்தார். அமைப்பு, முதலாவது இணைப்பு வேண்டும், இரண்டாவது என்ன வேண்டும்? அமைப்பு வேண்டும், மூன்றாவது என்ன வேண்டும்? உயிர்ப்பு. இந்த உயிர்ப்பு நாம் என்ன ஜெபம் பண்ணினாலும், என்ன முயற்சி பண்ணினாலும், என்ன ஆயத்தம் பண்ணினாலும், என்ன கூட்டங்களுக்காக என்ன பிரயாசம் எடுத்தாலும் தேவ ஆவியானவர் நம்மை தொட்டு நம்முடைய இருதயத்தின் கதவை திறந்தால் ஒழிய யாராலும் இதை செய்யவே முடியாது. வட இந்தியாவில் ஒரு மெதடிஸ்ட் சபைக்கு நான் போனேன். ஒரு சின்ன சபை. அந்த சபையில் நான் பேசிட்டு இருக்கும் பொழுது, இல்லை மெதடிஸ்டில் ஒரு சிஎன்ஐ சபைக்கு போனேன்.
அந்த சபையில் பேசும்போது முதல் நாள் கூட்டம், 2ஆம் நாள் கூட்டம், 3ஆவது நாள் ஒரு கூட்டம். 3ஆம் நாளில் கொயர் பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க. போதகர்கள் 5-6 பேர் அங்கே மேடையில் உட்காந்துருக்காங்க. திடீர்னு ஒருவர் வட இந்தியா ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் பெரிய ஒரு பாட்டில் நிரப்பி கொண்டு வரார். அப்போ அவர் வந்த உடனே பாடகர் குழுவினுடைய சுருதி குறைஞ்சி கையெல்லாம் ஆடுது. போதகருக்கு முகத்தில் ஒரு பயம். சில பெண்கள் சபையிலேருந்து வெளியே போகிறாங்க. போதரையா சொன்னாரே, பாட நிறுத்தி பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுங்கட்டார். நான் பிரசங்கம் ஆரம்பித்தேன். பிரசங்கம் 1 மணி நேரம் பண்ணி கடைசியாக ஒரு ஆல்டர் கால் கொடுத்தேன். யார் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள்? அந்த பாட்டிலோடு வந்தவன் முன்னால் ஒப்பு கொடுத்தான். அழுதான். அவன் தலையில் கை வைத்து ஜெபித்து ஆண்டவரை பற்றி சொன்ன அவன் ஏற்றுக்கொண்டான். கூட்டம் முடிஞ்ச உடனே போதர் சொன்னார், ஐயா, இந்த மனுஷன் தான் எங்கள் சபையில் அவருடைய மனைவி பக்தி நிறைந்த ஒரு பெண். ஆனால் இவர் யாருன்னா வில்லங்க முடிச்சாள். அதாவது சிறுநீரை இந்த பாட்டில் நிறைய நிரப்பிட்டு வருவாராம். கன்வென்ஷன் நடக்கும்போது சுவரில் எறிவார். இதனால கன்வென்ஷன் நடக்காம ஓடுவார்கள். இதான் நடக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு பாட்டிலோடு வந்தார். ஆனால் பாட்டிலை உடைக்கலை. அவர் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். வீட்டுக்கு கூட்டு போனார், சாப்பாடு கொடுத்தாரு. அவள் வீட்டம்மா முழங்கால் இருக்கிற நல்ல ஜெபிக்கிற பெண்மணி அழுதா. நான் சொன்னேன், ஏம்மா, என்னுடைய முயற்சி அல்ல, உன் கண்ணீரை கண்டு உன்னுடைய அங்கலாய்ப்பை கண்டு தேவ இரக்கத்தினாலே அவரை மீட்டு கொண்டார்னு. சரி, நான் உடனே ட்ரெயின் ஏறி ஊருக்கு வந்துட்டேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பெரிய பட்டணத்தில் ஒரு பேரின்ப பெருவிழாவுக்கு என்னை அழைத்தாங்க. நான் இப்போ சிங்கப்பூரில் ஒரு மெதடிஸ்ட் சபையில் கன்வென்ஷன் முடிச்சுட்டு நேராக அந்த வட இந்தியா பட்டணத்துக்கு போனேன். போனபோது அந்த பேரின்ப பெருவிழா நடத்துகிறவங்க எழுதினாங்க, ஐயா, ஏர்போர்ட்டுக்கு வாங்க, ஒரு நம்பரை தாரோம், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, ஒரு காரோடு ஒரு ஐயா நிற்பார், அவர் காரில் ஏறி வாங்க. நான் எல்லா காரியம் முடித்து விட்டு எமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நேராக வெளியே வந்து அந்த நபருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் சொன்னார், ஐயா, இந்த கேட்டில் நிற்கிறேன்னார். அந்த கேட்டில் போய் அவரை பார்த்தேன். நல்ல ஒரு பாஸ்டர் போல் அவர் நல்ல உடை உடுத்தி கையில் பைபிள் வச்சிருந்தார். ஐயா வணக்கம், தோத்திரம் ஐயான்றார், தமிழ் பேசுகிறார். காரில் ஏறுங்கன்னு என் பெட்டியெல்லாம் வைத்து என்னை பின்னாலே உட்கார வைத்து கார் ஓட்டினார். கேட்டார் என்னை பார்த்து, ஐயா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதான்? நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப நாள் ரொம்ப மக்களை பார்க்கறதுனால எனக்கு ஞாபகம் இல்லையா, யார் யானை? ஐயா, ஒரு பாட்டிலோடு ஒருத்தன் வந்தான் தெரியுமானார். ஆமையான. அவர் எங்கேயா இருக்காருனார். அவர் சொன்ன, நான் தாயா அவர்னார். நீ என்னப்பா செய்கிறேன்னு கேட்டேன். பைபிள் காலையில் போய் படித்தேன். பைபிள் காலையில் படித்து முடித்து ஒரு சபை கட்டி இருக்கிறேன். இந்த பேர்ம்ப பெருவிழாவுக்கு ஆதாரமே நான் தான் எல்லாம் முயற்சி இருக்கேன். எனக்கு நம்பவே முடியல. அப்போ ஆவியானவர் ஒருவனை தொடுவாரானால் சவம்போல் உள்ளவன் யாராய் மாறுவான்? சேனையாய் மாறுவான். அல்லேலூயா. எத்தனை குறிப்பு சொன்னேன்? எல்லாரும் அந்த கதையிலே இருக்கீங்க, சம்பவத்தில் இருக்கீங்க. கொஞ்சம் வாங்க. முதலாவது இணைப்பு, 2வது அமைப்பு, 3வது உயிர்ப்பு. இப்போ என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் சேனையா மாறும். எழுந்து நிற்போம், பிரார்த்தனை செய்வோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். அண்ணன்மார், அக்காமார், தம்பிகள், தங்கச்சிமார், சிறுவர்கள், சிறுமிகள் எல்லாம் எழுந்து நில்லுங்கள். கண்களை இறுக்கமா மூடுங்க. 2 கைகளை நல்ல விரிச்சு ஜெபம் பண்ணுங்க. 2 கைகளை நல்ல விரிச்சு ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய நட்பு வட்டத்திலே இணைப்பு உண்டா? நம்முடைய சபையிலே இணைப்பு எப்படி இருக்கிறது? கணவன் மனைவிக்குள்ளே இணைப்பு எப்படி இருக்கிறது? பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே இணைப்பு எப்படி இருக்கிறது? அல்லது நண்பர்கள் மத்தியிலே இணைப்பு எப்படி இருக்கிறது? எல்லாரும் கண்ணை மூடுங்க. 2 கைகளை நல்ல விரிச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களை யாரையும் நான் முன்னால வாங்கன்னு அழைக்க போறது கிடையாது.
மற்ற சபையில செய்கிறது போல ஆற்றல் கொடுத்து உங்களை வரவழைக்க போவதில்லை. யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். கண்களை இறுக்கமா மூடுங்க. 2 கைகளை உயர்த்துங்க. வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இணைப்பு வேண்டும், என் வாழ்க்கையில அமைப்பு வேண்டும், என் வாழ்க்கையில இதற்கு உச்ச கட்டமாக தூய ஆவியானவரே, தேற்றவாளனே, மேல் வீட்டறையிலே உம்முடைய சீடர்களை நிரப்பின அந்த தெய்வீக ஆவியானவரே, என்னை நிரப்பும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் நிரப்பலாம். உங்களை நிரப்பினார் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? சாட்சி நிறைந்த கனி உள்ள வாழ்க்கை. நல்ல கண்ணை மூடுங்க. 2 கைகளை உயர்த்துங்க. உங்களால் எவ்வளவு சத்தம் போட்டு ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு சத்தமிட்டு ஜெபிங்க. யாரும் மௌனமாய் ஜெபிக்க வேண்டாம். அன்னாளை போல மௌனமாய் ஜெபிக்க வேண்டாம். இயேசுவானவர் கெத்செமனேயிலே ஜெபித்தது போல பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபிப்போம். இலவசமாய் கொடுக்கிற தேவாவியின் நிறைவை, அபிஷேகத்தை, வல்லமையை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். உன் வாயை விரிவாய் தர உன்னை நிரப்புவேன் என்று சொல்கிறார். என்னால் உனக்கு அபிஷேகத்தை தர முடியாது. என்னால் உன்னை ஆவியானவர் நிறைவுக்குள் கொண்டு வர முடியாது. உன்னை ஆண்டவர் கொண்டு வருவார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல உன்னுடைய வாஞ்சையோடு நீ ஜெபித்துப்பா. அந்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை, தொடுதலை, அந்த உணர்வை இன்றைக்கு அனுபவிப்பாய். நானும் என்னால் ஏந்த பிரிந்தும் இந்த கன்வென்ஷ கூட்டத்திற்காக உபவாசித்து ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை நிரப்பும். எல்லாரும் ஆண்டவரை தோத்தரிப்போமா? வாய் திறந்து ஆண்டவரை தோத்தரிப்போமா? யாரும் கைகளை கட்டக்கூடாது. 2 கைகளை உயர்த்தி நாவுகளை திறந்து நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, இணைப்பை தாரும், அமைப்பை தாரும். ஆண்டவரே, உயிர்ப்பை தாரும். சிதறி போன எலும்புகளாக இருந்த எங்களை இணைத்தீர். இணைத்த எங்களை எலும்புக்கூடுகளாய் மாற்றினீர். பிறகு எங்கள் மேலே நரம்புகளை வைத்தீர், சதையை வைத்தீர். எங்களை அழகுபடுத்த தோளினால் மூடினீர். இப்போது உம்முடைய வல்லமையை ஊற்றும் பொழுது நாங்கள் சேனையாய் மாறுவோம். சேனையை யாராலும் எதிர்க்க முடியாது. நம்முடைய சபையில் உள்ள அத்தனை மக்களும் தேவ சேனையாய் மாறுவார்கள். ஆனால் நம்முடைய சபையினுடைய விரிவாக்கத்தை, எழுப்புதலை யாராலும் தடுக்க முடியாது. என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? நம்ம சபையில் இந்த ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும், ஊழியக்காரிகள் எழும்ப வேண்டும், போதக பணிக்கு ஆட்கள் எழும்ப வேண்டும், நற்செய்தியாளர்கள் எழும்ப வேண்டும், தீர்க்கர்கள் எழும்ப வேண்டும், தலைவர்கள் எழும்ப வேண்டும், பரிசுத்தவான்கள் எழும்ப வேண்டும், பரிசுத்தவாட்டிகள் எழும்ப வேண்டும், தேவனுக்காக வைராக்கியமாய் வாழுகிறவர்கள் எழும்ப வேண்டும். இதைத்தான் நான் ஜெபித்தேன். எல்லார் கைகளை கீழே போட்டு விடுங்கள். ஆண்டவர் சார்பாக கேட்கிறேன். ஐயா, இந்த செய்தியின் ஊடாக என்னோடு பேசினார். நான் ஒரு உலர்ந்த எலும்புகளை போல் இருக்கிறேன், அல்லது இணைந்த எலும்பு கூடுகளாக இருக்கிறேன், அல்லது நரம்புகள், சதை, தோலினால் மூடப்பட்ட ஒரு பிரேதம் போல இருக்கிறேன். என்னை ஆவியானவர் ஆட்கொண்டு சேனையாய் மாற்றும். ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆவியானவருடைய நிறைவினாலே நான் சேனையாய் மாற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யார் உண்டு? இருக்கிற இடத்துல வலதுகரத்தை உயர்த்தலாம். உங்களை யாரையும் நான் முன்னால் வாங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்க தலையில கை வைத்து நான் ஜெபிக்க போறது கிடையாது. ஆவியானவர் தூண்டினால் கைகளை உயர்த்துங்கள். ஏனோ தானோ என்று கைகளை உயர்த்த வேண்டாம். அது உங்களுக்கும் மாய்மாலம், மற்றவர்களுக்கும் மாய்மாலம்.
ஆவியானவர் அசைப்பாரானால், வாஞ்சை கொடுப்பாரானால், உன் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எலும்பு கூடுகளாக இருந்த என்னை சேனையாக்கும், இந்த கன்வென்ஷன்ல நான் ஒரு சேனையாய் மாற வேண்டும். வேறு யாராவது இன்னும் ஒப்பு கொடுக்க விரும்பினால், அநேகர் கைகளை உயர்த்திருக்கிறீங்க. அப்படியே தலைக்கு கீழே, வஸ்திரத்துக்கு கீழே, அப்படி அல்ல, உங்கள் தலைக்கு மேலே பரலோகத்தை நோக்கி சிங்காசனத்திலே, பிதாவின் சிங்காசனத்திலே வலது பக்கம் நிற்கிற அவருடைய நிலையை நோக்கி நம்முடைய வலது கையை உயர்த்தி நம்முடைய உறுதிப்பாட்டை, அர்ப்பணிப்பை காண்பிப்போம். தைரியமா வைத்துங்க. அன்பின் பிதாவே, இந்த மாலை வேளையிலே நான் என்னுடைய செய்தியை சொல்லாமல் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த திருமறை செய்தியை எனக்கு கிடைத்த வெளிச்சத்தின் அடிப்படையிலே, எனக்கு கிடைத்த அருளின் அடிப்படையிலே அவர்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி நான் ஒரு சேனையாய் மாற வேண்டும் என்று தாகத்தோடு அர்ப்பணித்தார்களோ, தூய ஆவியானவரே அவர்களை ஆட்கொள்ளும், தூய ஆவியானவரே அவர்களை நிரப்பியருளும், தூய ஆவியானவரே அவர்களுக்குள்ளே உயிர் மீட்சி, உயிர்ப்பு ஏற்பட உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த சபையிலிருந்து சேனை புறப்படட்டும். எங்கள் போதகர், எங்கள் திருச்சபையின் தலைவர்கள், எங்கள் பாடகர் குழுவினர், இன்றைக்கு கன்வென்ஷன் கொண்டே பாடுகிற உம்முடைய பிள்ளைகள், எங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வாழ்த்துரை சொன்ன போதகர், அவருடைய குடும்பம் எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை வீட்டிலே கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதியும், என்னையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இரவு வேளைக்காக உமை ஒரு முறை கூட நன்றியோடு துதிக்கின்றோம். இரண்டாவது நாள் நற்செய்தி கூடுகையை உம்முடைய கிருபையாலே நாங்கள் நிறைவுறச் செய்ய ஆண்டவர் அருள் செய்தீரை நன்றி சொல்லுகின்றோம். இந்த இடத்திலே கடந்து வந்து உம்முடைய வார்த்தைகளை சொன்ன இறை செய்தியாளருக்காக ஜெபிக்கின்றோம். உடைய வார்த்தைகளை, ஆண்டவர் தந்த வார்த்தைகளை இந்த இடத்திலே தன்னால் இயன்ற மட்டும் சிறப்பாக சொல்லி இருக்கிறதை அறிகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த வார்த்தைகளுக்கான பலனை 30, 60, 100 நாங்கள் திருச்சபை அனுபவத்திலே காண்பதற்கு உதவி செய்யும். தன்னுடைய ஊழிய பாதைகளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுத்தருளும். ஆண்டவர் மென்மேலும் சரீர சுகவலன் ஆரோக்கியங்களை தந்து தன்னுடைய எல்லா விதமான ஊழிய நிலைகளிலேயும், எல்லா விதமான சுவிசேஷ நிலைகளிலேயும் ஆண்டவர் அதிகமாய் பயன்படுத்தி ஆண்டவனையே உம்முடைய ஆற்றலை தந்து அழைத்து செல்லும் என்று ஜெபிக்கின்றோம். குறிப்பாக உம்முடைய கிருபையின் கரத்திற்குள்ளே அர்ப்பணித்து தருகின்றோம். இந்த இடத்திலேயும் கடந்து வந்திருக்கிறதான அனைத்து இறைமக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைமக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய திருக்கரத்திலே ஒப்படைத்து தருகின்ற போது, ஆண்டவரே, வார்த்தைகளின் அடிப்படையிலே நாங்கள் இறந்து போய் இருக்கிற எலும்புகளாய் மாத்திரமல்ல, உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் உம்முடைய ஆற்றலை பெற்று தொடர்ந்து இந்த உலகத்திலே மென்மேலும் சிறந்து வாழ்வதற்கு, உமக்கு சான்றாய் வாழ்வதற்கு ஆண்டவனீர் இறைமக்களாகிய ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அனைவருடைய குடும்பங்களிலும் இருக்கிற தேவைகள் அனைத்தையும் ஆண்டவனீர் நிறைவாக சந்தித்து தாரும் என்று ஜெபிக்கின்றோம். போதகருக்காய் ஜெபிக்கிறோம். போதகர் குடும்பம் ஆண்டவரே, அவர்களுடைய இறைப்பணிகளிலே ஆண்டவருடைய சிறப்பான வழிநடத்துதல் இருக்கட்டும். மென்மேலும் ஆண்டவருடைய பணிகளை நிறைவேற்றுகின்ற போது அந்த பணிவிடைகள் கடவுளுடைய இறைநாமத்தை மகிமைப்படுத்துகின்ற விதத்திலே, இந்த இறைமக்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய இறை திட்டத்தை நிறைவேற்றுகின்ற விதத்திலே அமைவதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கும். ஆரோக்கியப்படுத்தும். குறிப்பாய் இந்த இடத்திலே அனைத்து நிலைகளிலேயும் இந்த தானியல் ஜெபக்குழுவுக்காய் ஜெபிக்கின்றோம். கன்வென்ஷன் கூடுகைகளுக்காக அதிகமாய் தங்களுடைய முயற்சிகளை எடுக்கிற போது அதனுடைய எல்லா ஆசீர்வாதங்களை தங்களுடைய வாழ்விலே பெற்று ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். நன்மைகளை ஒவ்வொரு வாலிபர்களுடைய வாழ்விலையும் ஆண்டவர் நீர் பொழிந்தருளும். ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் அமைவதற்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கின்றோம் சுவாமி. சபைக்குழு அங்கத்தினர்கள் இன்னும் சபை குழு சார்ந்த அனைவருக்காயும் ஜெபிக்கின்றோம்.
ஆலய பணியாளர்களுக்காய் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் இந்த இரவிலே ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை பணிவிடைகளிலே மென்மேலும் உயர் பெற்றவர்களாக ஆண்டவருக்கு என்று சொல்லி ஜீவனுள்ள சாட்சிகளாய் தொடர்ந்தும் திருச்சபை பணிவிடைகளிலே நின்று நிலவுவதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒளி அமைத்தவர்கள் இன்னும் இந்த நிகழ்வுகளை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற அருமையான தொலைக்காட்சி அனைத்திற்காகவும் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்தும் ஆண்டவருடைய கிருபையை நன்மைகளை தாரும் என்று ஜெபிக்கின்றோம் சுவாமி. இந்த இடத்திலே உம்முடைய இறை வழிநடத்துதலும் அசைவாடுதலும் இருந்ததற்காக உம்மை போற்றி துதிக்கின்றோம் சுவாமி. இரவிலேயும் இல்லங்களுக்கு நேராக நாங்கள் கடந்து செல்கிறோம். நீங்காத கடவுளுடைய ஆற்றலும் அருளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று சொல்லி இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் வழி வேண்டுகிற ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சிநேகம் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நின்று நிலவுவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அன்புக்குரியவர்களை, நாளை தினம் காலை 8:30 மணிக்கு பரிசுத்த தொழுகை நடைபெறும். அருமையான செய்தியாளர் நாளை தினம் காலை தொழுகையிலே செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் பங்கு பெறுங்கள். மாலை 6:30 மணிக்கு இறுதி நாள் நற்செய்தி கொடுக்கை நடைபெறும். நீங்கள் அனைவரும் பங்கு பெறும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.